ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமாப்பா தாங்க. சீனியர் சீசனில் டிக்கெட்டு ஃபினாலே ரவுண்ட் நடந்துட்டுருக்குங்க. பவித்ரா சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. கடந்த வாரங்களாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சொதப்பிட்டு இருக்காங்க. ஸ்ரீனிவாசு சார் அப்படியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உனக்கு அன்பிலீவபிள் வாய்ஸ் இருக்குது, ஆனால் நீ வந்து ப்ரெஷர் எடுத்துக்கிற, ஃபினாலிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்லேயே பாடுறதுனால நிறைய இடத்துல சுதி விலகுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வாரம் வந்து நீ வந்து ஃபினாலிக்கு போக முடியாது அப்படின்னே சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் வேணால் ட்ரை பண்ணலாம், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன தான் முன்னாடி வந்து பவித்ரா பயங்கரமாக கலக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து ஃபினாலேக்கு போகிறக்காகவே பாடுற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாலேக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் பவித்ரா பாடுறாங்களோ தவிர அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸும் அவங்களோட டேலண்ட்டையும் கொண்டு வரதுக்காக பாடுறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பவித்ராவுக்கு ரொம்பவே பேட் கமெண்ட்டாக ஆயிடுச்சுங்க. பிகாஸ் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பவித்ரா வந்து ஃபினாலேக்கு போகிறக்கான சான்ஸ் நிறையவே கம்மியாயிடும். எதனாலன்னு பார்த்திங்கன்னா பவித்ரா கூட இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சபேஷன், இனியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க சூப்பராக பாடுறவங்க. இவங்க வந்து ஃபினாலேயில் போய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ஸும் இவங்களுக்கு இருக்குது. ஆனாலுமே ஒரு பதட்டத்துலேயும் முதல் தடவை ஸ்டேஜில் ஏறி வந்திருக்கனால ஃபினாலேக்கு போகுமோன்னு ஒரு பதட்டத்தில் பாடுறதுனால நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுறாங்க. இல்லைன்னா இவங்களோட வாய்ஸ்க்கும் இவங்களோட சாங்குக்கும் என்றைக்கும் ஃபினாலேக்கு போயிருக்க வேண்டியதுங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பவித்ராக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. வெற்றி பெறக்கும் வாய்ப்பு கம்மியாக தாங்க இருக்குது. இவங்க எல்லாத்தையும் விட முன்னேறி போயிட்டுருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா சபேஷன் தாங்க. சபேஷன் நிறைய மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாகவும் மாறிட்டே வராங்க. பயங்கரமான பாட்டு திறமையும் அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜட்ஜஸ்க்கு பிடிச்ச மாதிரி பாடல்கள் எடுத்து நல்லபடியாக பாடிட்டு வராங்க சபேஷன். 1-on-1 ரவுண்டில் ஹரிஷ் எதிர்த்து வந்து பாடியிருந்தாங்க பவித்ரா. அதில் வந்து வின்னர் ஆனது ஹரிஷ் தாங்க. வெள்ளை புறா ஒன்று சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. பயங்கரமாக சூப்பராகவே பாடியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸுங்கிற தங்கமலையை பரிசாக கொடுத்துருந்தாங்க ஜட்ஜஸ். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷை வின்னராக வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் வந்து பவித்ரா வந்து கண்டிப்பாக வின் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்குது. உங்களுக்கு எந்த சிங்கர் ரொம்ப பிடிக்கும், யார் ஃபினாலேக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.